ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எவ்வளவோ கஷ்டங்கள் உனக்கு வந்த போதிலும் என் சாய் இருக்கிறார் என்னோட, எனக்கு என்ன கவலைன்னு அழகா சொல்லும். உன்னை நான் எப்படி அம்மா கைவிடுவேன்? உன்னை எப்படியெல்லாம் அடுத்தடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு நாலொரு வண்ணமாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் கர்ம வினை முடியும் கடைசி தருணங்கிறதால உன்னோட வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவங்க உன்னை காயப்படுத்தி எது சொன்னாலும் இதுவரை நீ எப்படி அழகா என்னோட நாமத்தை சொல்லி கடந்து வந்தியோ அதுபோல் என் கையை இறுக பிடிச்சிக்கிட்டு இன்னும் சில நாட்களுக்கு தான் அழகா அந்த கஷ்டங்களை தாண்டி வா. அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும்னு எல்லா வேலையிலும் அகலக்கால வைக்காத. உன்னோட தெளிவான குறிக்கோள் தான் உன்னோட வெற்றிக்கான ஆரம்பமே. முதல்ல ஒரு வேலையை செய், அதில் முழு வெற்றி கிடைக்கும் வர நம்பிக்கையோடு முழு மூச்சோடு ஆத்மார்த்தமாக செய். பின் அடுத்தடுத்து உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்புகளை நான் உனக்கு நிச்சயம் தருவேன். அதுவும் நீ தேடாமலேயே. எல்லாரும் வசதியாக இருக்க ஆசைப்படுறாங்கன்னு நீயும் அதையே ஆசைப்படாத. உனக்குள்ளே இருக்கும் எனக்கு தெரியாதா உன்னோட ஆசைகளை பற்றி? அதை சரியான நேரத்தில் சரியான காரணத்தோட உன்னோட ஆசைகள் ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்து தருவேன், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக. உன் சிரிப்பிற்கு பின்னால் உள்ள கஷ்டத்தை உண்மையை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அப்படி நீ செஞ்சாலும் அவமானம்தான் படுத்தப்படுவ, அல்லது உன்னுடைய மனசு பிறரால் புண்படுத்த தான் படும். அவங்க பேசியதெல்லாம் தவறு என்பதை விட அதை மறந்தும் நீ பேசியது தான் தவறுன்னு உன் மனசை கத்தியால் குத்துவது போல குத்தி கிழிப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர நான் தான் இருக்கிறேனே உன்னோட. பிறகு கவலை எதற்கம்மா உனக்கு? நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தியோ நான் உன்னோட பாதுகாவலனாக இருக்கேன். இதை நீ எப்போ உணர ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னோட வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் தொடரும். இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரும் பாடங்களில் உன்னோட மனசு சோர்வடைந்துடாமல் நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன். உன் ஒவ்வொரு கர்ம வினைகளையும் கழித்து கொண்டு வரும் சமயத்தில் உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியும் தந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் உன்னால் தெளிவாக சிந்திக்க முடிகிறது. இல்லைனா வழி தவறி தான் இந்நேரம் நீ போயிருப்ப. வாழ்க்கை மனுஷனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் 2வது வாய்ப்பு நாளை. நீ என்ன தான் என் மேலே சந்தேகம் வச்சிருந்தாலும் நான் உன்னை அப்படியே விட்டுவிட மனசே இல்லாமல் உனக்கும் நாளைங்கிற இன்னொரு வாய்ப்பை வழங்கி கொண்டு தான் இருக்கிறேன். நீ தான் அதை புரிஞ்சிக்க மறுக்கிற. பின்பு எப்படியம்மா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஜோசிய சொல்கிறத கேட்டு நம்பும் நீ உனக்காக உன்னோட சந்தோஷத்திற்காக உன்னோட விதியை மாற்றி எழுதிவிட்டேன்னு சொன்னால் நீ ஏன் நம்ப மறுக்கிற? எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேணும்னு ஏன் என்னை கட்டளையிடுற? எனக்கு தெரியாதா உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு? நீ எப்படி உன் எதிர்காலம் இப்படியே கஷ்டத்தில் இருக்கும்னு உனக்கு நீயே தீர்மானம் சொல்லலாம். பின்பு நான் எதற்கு? என்னோட அவதார நோக்கம் எதற்கு? இதுதான் நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கையா? எனக்கும் கோபம் வரும். எந்த அளவுக்கு நான் அன்பானவனோ அந்த அளவுக்கு கோபமானவனும் கூட. ஒரு முறை நான் உங்களை நம்புகிறேன் சாயப்பான்னு சொல்கிறேன். பின்பு ஏதாவது மோசமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்கொள்கிற தைரியம் இல்லாமல் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்காமல் கவலைப்பட ஆரம்பிச்சிடுற. பின்பு எப்படி நீ என்னோட அதிசயங்களை காண முடியும்? எல்லோரோட வாழ்க்கையிலையும் அதிசயம் செய்கிறீங்க அப்படின்னு புலம்புற.
அவங்கெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருந்தாலும் என் மீது அளவுக்கு அதிகமாக ஆழமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தவறுக்கான தண்டனை ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும். நான் உன்னிடம் கேட்குறதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான், வேறு எந்த பக்தியும் இல்லை. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா இன்றே என்ன, இந்த நொடியே உன்னோட வாழ்க்கை மாறும். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றப்படுவாய். மாற்றத்தை நோக்கி பயணம் நீ செய்வ. இல்லைன்னா பிறகு உன்னோட இஷ்டம். நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலும் நம்பிக்கை வைக்கலனாலும் நான் உனக்கானதை எல்லாவற்றையும் நிச்சயம் செய்வேன். ஆனால் தாமதமாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.